Chennai Race Bank TNPSC SSC and Railway Exams. கோவை அருகே தள்ளாத வயதிலும் ₹1 இட்லி விற்று வருகிறார் கமலா பாட்டி. பசியாற்றும் இந்த கருணை தேவதை யார்? இந்த பதிவில் பார்க்கலாம். கோவை ஆலந்தூரை அடுத்த வடிவேலம்பாளைய சுற்றுவட்டார பகுதிகளில் ₹1 இட்லி பாட்டி என்றால் அவ்வளவு பிரபலம். 85 வயதாகும் கமலா தாள் இந்த தள்ளாத வயதிலும் அடுப்பு புகையின் நடுவே ஆவி பறக்க சுழன்று வருகிறார். கணவரை இழந்த நிலையில் தனியாகவே இட்லி கடை நடத்தி வரும் கமலா பாட்டி 30 ஆண்டுகளுக்கு முன் 25 பைசாவுக்கு ஒரு இட்லி என்று விற்பனையை தொடங்கினார். விலைவாசி உயர்வால் 10 ஆண்டுகளுக்கு முன்தான் இட்லி விலையை ₹1 உயர்த்தியுள்ளார் இந்த பாட்டி. இன்னைக்கில்ல 30 வருஷமா சொல்லுது. 500 600 சொல்லுது. நிறைய எப்பவுமே வருவாங்க. சுற்றி ஊருக்காரெல்லாம் வருவாங்க, காலவாக்காரர் வருவாங்க. வியாபாரமெல்லாம் ஆகுது. ஒரு நாளைக்கு எனக்கு 200 250 கிடச்சாலும் போகுது. வச்சு வேண்டாம், 100 கிடச்சாலும் போகுதுன்ற வகத்துக்கு அதோடு நிற்கிறேன். நம்ம ஹாஸ்பிட்டலு கிடைக்கிறது கிடைக்குது, நம்ம வகத்தை கலையில் அதோடு இருக்கிறேன். இட்லி மாவை கிரைண்டரில் அரைப்பது, கல் உரலில் சட்னி வகைகளை அரைப்பது என பம்பரமாக சுழன்று வருகிறார் கமலா பாட்டி. சொந்த பக்குவத்தால் தயாரித்த மசாலாவை கொண்டு கமலா பாட்டி சமைக்கும் மணக்கும் சாம்பாருக்கு அடிமையான வாடிக்கையாளர்கள் ஏராளம். தங்களுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்தே பாட்டி கடையில் இட்லி சாப்பிடுவதாகவும், சில நேரங்களில் எவ்வளவு சாப்பிட்டோம் என்றே தெரியாது என்றும் கூறுகிறார்கள் வாடிக்கையாளர்கள். காசுக்கு இல்லாட்டியும் கொடுத்துருவாளுங்க, அதுதானுங்க கிழமை. ஆமாம், அவ்வளோதானுங்க. நாங்கள்லாம் வந்து சாப்பிடுவா, ₹1 கொடுத்தா 10 இட்லி சாப்பிட்டோம்னா ₹10 கொடுத்தா வாங்கி அதை இல்லாதவங்களுக்குத்தானு கொடுப்பா. அப்படி கிழவி டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கு. அந்த அரைக்கிறதெல்லாம் வந்து எப்போவுமே கல்லில் அந்த மாதிரி தான் வந்து சட்னி சாம்பார்லாம் பண்ணுவாங்க. இட்லியும் நல்லாயிருக்கு. நிறையா ஊர்லேருந்து இங்கேருந்து காலேஜ் பசங்களாம் வந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து பக்கத்து கிராமத்துலேருந்துலாம் நிறையா பேர் இந்த சந்தைக்கு பூலுவீடு சந்தைக்கு போகிறவங்க, மார்க்கெட்டுக்கு போகிறவங்களாம் வந்து சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கு. லாபத்தை இலக்காக கொள்ளாமல் தன்னை நம்பி வரக்கூடிய பள்ளி குழந்தைகள், கூலி தொழிலாளர்கள் ஏமாறக்கூடாது என்பதாலேயே இந்த வயதிலும் உழைப்பதாக கூறும் கமலா பாட்டி அவர்களின் பசியாற்ற தனது உயிர் உள்ளவரை உழைத்தால் போதும் என்கிறார் புன்னகையோடு. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் சுதீஷ். இந்த வருஷத்துக்குள்ள அரசு மற்றும் வங்கி வேலைக்கு போறதுக்கு Chennai Race Bank TNPSC SSC and Railway Exams.